ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஃபேன்சி டென்டி கலெக்ஷன். இப்போ ஃபுல்லாகவே நார்மல் சாரீக்குள்ள ப்ளவுஸ் டிசைன் தான் பார்க்க வரும். நெட்டில் அட்டாச் பண்ணி ப்ளவுஸ் டிசைன் கொடுத்துருக்காங்க பாருங்கள். இது பைப்பிங் ஒர்க்கு, தாமரை மாதிரி ப்ளவுஸ் டிசைன் கொடுத்துருக்காங்க. காட்டன் சாரியில் இதுவும் கலம்காரி சாரி மாதிரி அதில் நீட்டில் சாரியாக இருக்கனால அதுக்கு ப்ளவுஸில் ஒரு க்ரீன் கொடுத்துருக்காங்க. ஸ்லீவ் டிசைன் காட்டன் சாரி, செக்குடு காட்டன் சாரிக்கு பைப்பிங் ஒர்க் கொடுத்துருக்காங்க. ஸ்கேலப் டிசைன் டபுள் கலரில் ஒர்க் கொடுத்துருக்காங்க. ஜிக்ஸாக் பேட்டர்னில் நெட்வொர்க் ப்ளவுஸ் டிசைன் ஸ்லீவில் கொடுத்துருக்காங்க. ஸ்கேலப் டிசைன் ஃப்ரண்ட் அண்ட் பேக், நெக் அண்ட் ஸ்லீவ். சாரீ கலரில் ஸ்கேலப் டிசைனும் சின்ன சின்னதாக பேட்டர்ன் ஒர்க் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸ்லீவில் டிஃப்ரெண்ட்டாக அந்த குட்டி குட்டி அந்த பால் வச்சு செய்கிற டிசைன் கொடுத்துருக்காங்க. இது ஸ்கேலப் டிசைனில் பேஸ்லிக் மாடலான இட்ஸ் ஃபுல்லாக ஸ்கேலப் டிசைன் ஃப்ரண்ட் அண்ட் பேக் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. வருமா ப்ளவுஸ் டிசைன் சாரிக்கு மேட்சாக செஞ்சுருக்காங்க. பேக் சைட் ப்ளவுஸ் டிசைன் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. நம்ம கட்டுற சாரீ ப்ளவுஸு தான் நம்ம வந்து நல்லா எடுத்துக்காட்டும். அதுமாதிரி நம்ம சாரீ வேர் பண்ணுற ஸ்டைலு ரெண்டும் தான் நம்ம கட்டியிருக்க சாரியையும் ப்ளவுஸையும் நல்லா எடுத்துக்காட்டும். நமக்கும் நல்லா லுக்கு தரும். வைப்ரண்ட்டான கலர்ஸு அது மேட்சாக ப்ளவுஸு வேர் பண்ணும்போது தனியாக ஒரு லுக்கே தரும். இருக்குது டிஃப்ரெண்ட்டாக நம்ம வேர் பண்ணும்போது தான் நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கும். சிம்பிள் நீட்டாகவும் பண்ணணும்னு வச்சுக்கோங்க, நல்லா ராயல் லுக்கு தரும். ப்ளவுஸ் டிசைன் நம்ம சூஸ் பண்ணணும். பார்த்து நிறைய ப்ளவுஸ் டிசைன் இருக்குது. எந்த சாரீக்கு எது சூஸ் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சூஸ் பண்ணிங்கன்னா பர்ஃபெக்டாக சூப்பராக இருக்கும் உங்களுக்கு. பட்டன் ஒர்க் கொடுத்துருக்காங்க பேக் சைடில். அதுமாதிரி நம்ம சாரீயும் கட்டும்போது எவ்வளோக்கு எவ்வளோ முக்கியம் ப்ளவுஸோ அந்த மாதிரி ஷோல்டர்லாம் வந்து கரெக்டான அளவு வச்சு நீங்கள் ஒரு மெஷர்மெண்ட் எடுத்து தொலாம் போடக்கூடாது. ப்ளவுஸு ஃபிட்டாக போட்டால் தான் ப்ளவுஸ் பார்க்குறதுக்கும் நல்லா நீட்டாக அழகாக உங்களுக்கு வந்து ப்ரெசன்டபுளாக தெரியும். இப்போ நீங்கள் ஒரு ப்ளவுஸை வந்து ஸ்டிச் பண்ண ஒரு கடையில் கொடுத்தீங்கன்னா ஃபஸ்ட்டு உங்களுக்கு ப்ளவுஸ் செட் ஆகலை அப்படின்னா நல்லதாக ஒரு டைலர்ட்டை கொடுத்து அளவு எடுத்து அவங்களே அளவு எடுத்து தைக்க சொல்லுங்கள். தைச்சதுக்கப்புறம் அதை நீங்கள் வந்து அளவு கொடுங்க. வெளில எங்கே கொடுத்தாலும் அது உங்களுக்கு வந்து செட் ஆகும். ஏன்னா சில பேர் கழுத்து இறக்கமாக இருக்கும், ஏற்றிட்டு இருக்கும். அதில் நல்லா மெஷர்மெண்ட் பண்ணி பண்ணிங்கன்னா சூப்பராக இருக்கும் உங்களுக்கு ப்ளவுஸு. அப்புறம் இன்னொரு டிப்ஸ் என்னென்னா, நல்லா பாடியாக உள்ளவங்களுக்கு, நல்லா ஷோல்டர்லாம் அகலமாக உள்ளவங்களுக்கு ஷோல்டர் சைஸ் வந்து பெருசாகிக்கலாம். ஒல்லியாக இருக்கவங்க, கொஞ்சம் மீடியம் சைஸில் உள்ளவங்க ஷோல்டர் சைஸ் சின்னதாக வச்சாலும் வச்சிங்கன்னா பார்க்குறதுக்கு ப்ளவுஸ் வந்து சூப்பராக இருக்கும். அதே மாதிரி ஸ்லீவ் வந்து கொஞ்சம் குண்டாக இருக்காங்க, நல்லா ஹைட் அண்ட் வெயிட்டாக இருக்காங்கன்னா கை வந்து கொஞ்சம் இறக்கமாக வச்சு போட்டால் நல்லாயிருக்கும். ரொம்ப குண்டாக காட்டாதவங்கள, ஓகேங்களா. இதே ஒல்லியாக இருக்கவங்க ஷார்ட் கை, ரொம்ப ஷார்ட் கை வச்சாலும் நல்லா இருக்காது. மீடியம் சைஸில் வச்சு போட்டிங்கன்னா பார்க்க லுக்காக இருக்கும். அதுமாரி பேக் சைடும் கொஞ்சம் நல்லா இறக்கம் வச்சு அழகாக ஸ்டிச் பண்ணி லூஸ் இல்லாமல் தொலான்னு இல்லாமல் ஸ்டிச் பண்ணணும். அதுமாதிரி ஃப்ரண்ட் சைடும் அந்த மாதிரி தான் வச்சு நம்ம சாரீக்கு ஏற்ற மாதிரி டிசைனை சூஸ் பண்ணி நம்ம தைச்சிட்டோம்னு வச்சுக்கோங்க, வேறு லெவலில் இருக்குங்க. லுக்குன்னா பயங்கரமாக எடுத்துக்காட்டும். இப்போ நிறைய டிசைன் வந்துட்டு, பேட்ச் ஒர்க்கு, ப்ரூச் ஒர்க்கு, ஆரி டிசைனு, சிம்பிள் பேட்டர்ன் டிசைனு, லேஸ் ஒர்க்கு, ஸ்டோன் ஒர்க்கு, அவ்வளோ டிசைன்ஸ் இருக்குது. அதில் நம்ம சூஸ் பண்ணி நம்ம பண்ணிட்டோம்னு வச்சுக்கோங்க நல்லாயிருக்கும். சிம்பிள் சாரியாக இருந்தாலும் நம்ம ப்ளவுஸ் நல்லா பண்ணிட்டோம்னு வச்சுக்கோங்க, கிராண்டாக நல்லா எடுத்துக்காட்டும் நமக்கு, ஓகேங்களா. கலரும் நல்லா பார்த்து நமக்கு ஏற்ற மாதிரி. சில பேர் கருப்பாக இருக்காங்க, டார்க்காக கட்டாக எடுக்காதுன்னு நினைக்காதீங்க. சில பேருக்கு அது கூட எடுத்துக்காட்டும், ஓகேங்களா. நல்லதாக பார்த்து ட்ரெண்டுக்கு ஏற்ற மாதிரி சாரீ எடுக்கணும்னு நினைக்காதீங்க. ஏன்னா நம்ம ட்ரெண்டு மாறிக்கிட்டே இருக்கும். இப்போ ஒரு சாரீ வரும், அப்புறம் வந்து எந்த சாரீ எடுத்தாலும் அந்த ட்ரெண்டுக்கு ஏற்ற அப்போ வர சுச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி நம்ம கட்டணும்னு வச்சுக்கோங்க, எங்கே போனாலும் ஹைலைட்டாக தான் இருக்கும் நமக்கு. அந்தமாரி பார்த்து எடுங்க. ப்ளவுஸும் பார்த்து ஸ்டிச் பண்ணுங்க. ஏன்னா ஒன் டைம் நம்ம பே பண்ணுற காசு வந்து வேல்யூபிளானது. இப்போல்லாம் காசு வந்து 250 ரூபா கம்மியாக சிம்பிளாக ப்ளவுஸே தைக்க முடிய மாட்டேங்குது. அதனால பேக் சைடு, ஷோல்டரில் இறக்கம் வைக்கிறது, ஷோல்டர் சைஸு, ஹேண்ட் சைஸு, நமக்கும் எப்போ உடம்பு ஏறும் எப்போ குறையும் தெரியாது. அதுமாதிரி சைடில் வந்து நிறையா துணி விட்டுணும். அந்த மாதிரி பார்த்து தைங்க, வச்சுருங்களா.
ஒவ்வொரு ப்ளவுஸ் தைக்கும்போதும் அடுத்த வாட்டி நம்ம திருப்பி அதே துணி கிடைக்காது. நம்ம ப்ளவுஸ் டிசைன் நமக்கு தனியாக கிளாத்து பார்த்தாலும் நமக்கு கிடைக்கவே கிடைக்காது. அதனால் பார்த்து பத்திரமா நீங்கள் தைங்க, கொடுக்குற ஒன்றும். ஓகேங்களா? ஏதாவது உங்களுக்கு டவுட் வேணும்னா சொல்லுங்கள். அதுக்கு ஏற்ற மாதிரி எனக்கு தெரிஞ்சதை நான் உங்களுக்கு வந்து சொல்கிறேன். நிறைய இப்போ கலெக்ஷன்ஸ் ப்ளவுஸ் டிசைன் வந்து நிறைய பொட்டிக் வந்துடுச்சு, நிறைய டைலர் ஷாப் வந்துடுச்சு இல்லையா? தச்ச ப்ளவுஸில் கூட நம்ம வந்து இப்போ டிசைன் பண்ணிக்கலாம், அந்த மாதிரி கூட வந்துடுச்சு. அதனால் நம்ம அதுக்கு ஏற்ற மாதிரி ப்ளவுஸே கிடைக்கலனாலும் ரெடிமேட் ப்ளவுஸஸ் இருக்குது, நம்ம மேட்ச் பண்ணி வேர் பண்ணுறது தான் நல்லாயிருக்கும். சரிங்களா? ப்ளவுஸில் வந்து நிறைய வெரைட்டிஸ் வந்துடுச்சு. இப்போ வெரைட்டிஸ் மட்டும் கிடையாது, நம்ம எலாஸ்டிக்னு சொல்லிட்டு ஏன்னா இப்போ பிரிச்சுட்டா அப்புறம் திருப்பியும் தைக்க முடியும், துணி பத்தலை அப்படின்லாம். ஆனால் அதெல்லாம் எந்தளவுக்கு சாத்தியமே எனக்கு தெரியாது. ரெடிமேட் ப்ளவுஸில் மட்டும்தான் கிடைக்கும். எல்லா டைலர்ட்டையும் அந்த மாதிரி நம்ம வசதி மூலமாக தைச்சிக்கலாம். எனக்கு இந்த மாதிரி தைச்சி கொடுங்க அப்படின்ட்டு. ஆனால் நம்மளால அந்த மாதிரி எல்லாராலையுமே தைக்க முடியாது. அதுக்கு ஏற்ற மாதிரி துணி விட்டு தைக்கிறது, ஸ்லீவ் வந்து கவனமாக பார்த்துக்கிறது. ஏன்னா நம்ம ஸ்லீவ் ஒன்ஸ் வச்சிட்டோம் அப்படின்னா இறக்கி இருந்தால் கூட கொஞ்சம் கட்டையாக ஆக்கிறது கூட ஏதாவது அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம்னு வச்சுக்கோங்க. ஆனால் அது வந்து நம்ம குண்டாயிட்டோம் அப்படின்னா நம்ம ஸ்லீவ் தூக்கிட்டு போயிடும். இதே கொஞ்சம் இறக்கமாக வச்சுருந்தோம்னா நம்ம மீடியம் சைஸில் சூப்பராக இருக்கும். அதனால் ஒவ்வொரு விஷயத்தையும் பார்த்து டிசைனை சூஸ் பண்ணி நல்லபடியாக செய்யுங்க. ஓகேவா? தேங்க்யூ. கீப் வாட்சிங்.